my name is Prem Kumar. I am coming from Bethel Metric Higher Secondary School. Our project is cycle power generator. இப்போ இதோட இந்த ப்ராஜெக்டோட யூசஸ் சொல்கிறேன் சார். இப்போ இருக்கவங்கள எக்ஸசைஸ் மிஷின்ஸ் ஆர்பிட்ரேக் எலைட் ட்ரெட்மில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அது நிறைய கரண்ட் கன்சியூம் பண்ணும். ஆனால் இந்த மிஷின் நம்மளுக்கு கரண்ட்டை கொடுக்கும். வீட்டில் நம்ம ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் இதை வச்சு சார்ஜ் பண்ணுறதுனால எலக்ட்ரிசிட்டி பில் குறையுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், இதோட ஆர்டினரி ட்ரெட்மில்ஸோட காஸ்ட் 22,000, பட் இதோட காஸ்ட் 33,000 தான்னால இன்னும் நம்மளுக்கு காஸ்ட்டும் நிறைய சேவ் ஆகுது. இதனால் நம்ம இதை வச்சு நம்மளால் வீட்டில் இருக்க எலக்ட்ரிசிட்டி பில்லை லெஸ்ஸாக குறைக்க முடியும். இது மேட்ச்பாக்ஸ் மைக்ரோஃபோன். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெட்செட்டில் நம்மளுக்கு ரெண்டும் இப்போ வெளியே பேசுகிற மாதிரி வெளியே சவுண்ட் கேட்குற மாதிரி நம்மளுக்கு மட்டும் கேட்கணுன்றதுக்காக ஹெட்செட் போடுறோம். ஹெட்செட் போடும்போது அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்ஸ் நம்ம இயர் டம்மில் பாடும்போது அது அஃபெக்ட் ஆகும். ஆனால் இந்த மேட்ச்பாக்ஸ் மைக்ரோஃபோன்னால நம்மளுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் வராது. ஏன்னா இது இந்த லெட் இஸ் அ குட் கண்டக்டர்ன்றது நம்ம இதில் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இது கனெக்ட் ஆகும்போது இந்த ஹெட்செட்ல நம்மளுக்கு சவுண்ட் கேட்கும். கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். என் பேர் எம் துர்கா தேவி. இது நான் சோலார் ஹெல்மெட் அப்படின்ற ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கேன். அது நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு லைட் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பைக்கில் போகும்போதே நம்ம ஃபோன் சார்ஜ் போடுறதோ அதை எடுத்து வீட்டில் யூஸ் பண்ணுறதோ அதை பற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியா அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்ஐ கேர்ள்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். திருப்பத்தூரில் இருக்குது. நான் ஸ்மோக் அலாம் பண்ணியிருக்கேன். ஸ்மோக் அலாம் என்ன பண்ணுன்னா அதில் ஒரு சென்சார் ஃபயர் இருக்கும்போது ஸ்மோக் வரும் தானே, அதில் இருக்க கார்பன் பார்ட்டிகல்ஸை அந்த சென்சார் அப்சார்ப் பண்ணிவிட்டு அலாம் அடிக்கும். இதில் நம்ம சர்க்யூட்டில் என்ன இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணும். அதில் ஐசி இருக்குது. அது மாதிரிலாம் நிறைய காம்பனன்ட்ஸ் வச்சு நாங்கள் ஸ்மோக் எப்படி டிடெக்ட் பண்ணுறது, ஸ்மோக் வந்துச்சுன்னா எப்படி அலாரம் அடிக்கிறது நாங்கள் பண்ணியிருக்கோம் சார். Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems: poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that?
the change you want to see. வணக்கம், என் பேர் வந்து ஐ அஷ்ரஃப். நான் வந்து சிஎஸ்ஐ கேர்ள்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து பென்சில் ஹீட்டர் பண்ணியிருக்கேன். பென்சில் ஹீட்டர் வந்து 2 பென்சில் எடுத்து ஒரு ஆனோட் ஒரு கேத்தோடு பென்சில் லெட்டில் வந்து ஒன்று வந்து லெட்டில் வந்து கிராஃபைட்டும் கார்பனும் மிக்ஸ் ஆகியிருக்கு. அதனால நாங்கள் எலக்ட்ரிக் பாஸ் பண்ணால் அது சூடாக சீக்கிரமாக எரிஞ்சிடும். வித்தின் 2 minutes இட் கேன் பி சீக்கிரமாக எரிஞ்சிடும். அதனால வீட்டில் இருக்க ஹீட்டர் விட இது ஃபாஸ்ட்டாக சூடாகும். கரண்ட் பில்லும் கொஞ்சம் கம்மியாக வரும். அதுதான் பென்சில் ஹீட்டர். என் பேர் வந்துட்டு கீர்த்தனா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் வந்துட்டு கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கஸ்டம்லேருந்து வரோம். ஆக்சுவலாக நான் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பேர் வந்துட்டு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். இது வந்துட்டு வீட்டில் நம்ம மேலே டேங்க்கில் தண்ணி ஏற்றுறப்போ ஒரு நிறைய ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே அந்த வாட்டரை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அதை கன்சர்வ் பண்ணுறதுக்காக இந்த இது பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆக அதில் பஸ்ஸர் சவுண்ட் வந்துட்டு நம்ம வாட்டரை வந்துட்டு சீக்கிரமாக மோட்டர் போய் ஆஃப் பண்ணுறதுக்கு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம சீ லெவல் இண்டிகேட்டிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு குளோபல் வார்மிங்கால் சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால நிறைய டிசாஸ்டர்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீ லெவல் எது இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதை நம்ம வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளட் இண்டிகேஷனுக்காக கூட யூஸ் பண்ணுறோம்.
ஃபெய்த்லின் ஜான். நான் கிங்ஸ் மெட்ரிகுலேஷனில் +1 படிக்கிறேன். நான் பண்ண ப்ராஜெக்டோட பேர் போர்ட்டபிள் மொபைல் சார்ஜர். இதோட நம்ம வந்து ஒரு போர்ட்டபிள் மொபைல் சார்ஜர் வாங்கினோம்னா அது 500லேருந்து 1000 rupees காஸ்ட் ஆகும். பட் நான் பண்ணது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சீப்பான லோ காஸ்ட் உள்ளது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupeesலேருந்து 50 rupees மட்டும் தான் ஆகும். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் வந்து எங்கே வேணால் கரண்ட் இல்லாதப்போ இல்லாட்டி ப்ளக் பாயிண்ட் இல்லாதப்போ உங்களுக்கு அவசரமாக சார்ஜ் பண்ணணும்னு தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சார்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சில எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணலாம். என் பேர் ஷர்மிளா. நான் கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படியிருக்கேன். நான் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பேர் வந்து ஆல்கஹால் டிடெக்டர். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிட்டிஸில் வந்து நிறைய பேர் ஆல்கஹால் ட்ரங்க் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்டில் சென்சார் இருக்கிற ஒரு கண்டென்ட் வந்து ஆல்கஹால் ஸ்மெல்லை சென்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிலேக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த ரிலே வந்து சர்க்கியூட்டை வந்து கட் பண்ணோம். அதனால் வந்து மூவிங் வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிடும். இதனால் வந்து நம்ம வந்து ஆக்சிடென்ட்டை நிறைய ப்ரிவெண்ட் பண்ணலாம். தொடர தூரத்தில் இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சிலிருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல CMDA approved projects. Construction in full swing. நழுவிட்டுறாதீங்க. அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ். He showed us that courage does not need the crutches of power, and that oppression cannot suppress the will of the truly awakened. Today, his legacy is inspiring a new breed of Indians whose strength, vision, and idealism is changing the face of India. Saluting this new Indian, the New Indian Express. It's new, it's Indian, it's Express. CAT Center உடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. நான் என்னுடைய வெற்றி பாதையை தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்யூ CAT Center. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது, ஃபீலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4 year ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் என்ஜினியர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க. ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் என்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்களை பெஸ்ட் இன்ஜினியர்ஸா மோல்ட் பண்றாங்க. We are proud engineers of அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ராடினரியா? அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, OMR, சென்னை.
என் பேர் ஸ்ரீனிவாஸ். நான் வந்து கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன், வெள்ளூர்லேருந்து. என்னுடைய ப்ராஜெக்ட் என்னென்னா எலக்ட்ரோடைனமோ யூபிஎஸ். இதோடைய ஒர்க் என்னென்னா கம்மி கரண்ட்லேருந்து ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் பண்ணுறது தான். 230 to 240 வோல்டேஜ். இதோட இன்புட் வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலிமா உள்ளே வந்து அந்த 230 வோல்ட்டை வந்து இன்புட் பண்ணுறேன். இதுலேருந்து கிடைக்கிற அவுட்புட் வந்து 7 to 8 வோல்டேஜ். அண்டு இந்த டயோட்ஸ் மூலிமாவும் இந்த கெப்பாசிட்டர்ஸ் மூலிமாவும் நான் வந்து இந்த மோட்டார்ஸ்க்கு வந்து 3.5 வோல்டேஜ் சப்ளை பண்ணுறேன். அதுலேருந்து இதுக்கு வந்து 10 வோல்ட் சப்ளை ஆகுது. அந்த 10 வோல்ட்ஸ் வந்து டிசியாக சப்ளை ஆகிறதுனால ஏசிலேருந்து டிசிக்கு சப்ளை ஆகிறதுனால சார்ஜ் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். அது வந்து பேட்டரியை யூஸ் பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Gas is a mixture of the gases used from the microorganism, and it is also, it contains 40 to 60% of methane and remainder carbon dioxide. Three processes of taking landfill gases are: number 1, take evaporation of volatile organic components; number 3, chemical reaction between waste components; number 3, microbial action, especially methanogenesis. It can be used in many ways. First, it is used to run the turbines. நான் சிராஜ் மோஃபிகா 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஆன்சர் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நாங்கள் இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். கேஸ் லீக், அதோட ப்ராஜெக்ட் டைட்டில் வந்து கேஸ் லீக்கேஜ் டிடெக்டர் அண்ட் ப்ரொடெக்டர். இந்த ப்ராஜெக்டை நாங்கள் மெயினாக கேஸ் லீக்கேஜால் ஏற்படுற அந்த ஆக்சிடென்ட்ஸையும், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸையும், அந்த லாஸ் ஆஃப் லைஃப்ஸையும் குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்டில் வந்து ஆக்டிவேட்டட் கார்பன் எல்பிஜி சென்சார் இருக்குது. எப்போவாவது அங்கே எங்கேயாவது கேஸ் லீக்கேஜ் நடந்தால் இந்த சென்சார் அந்த கேஸ் லீக்கேஜை சென்ஸ் பண்ணி இந்த சர்க்கியூட்டுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணும். இந்த சர்க்கியூட்குள்ளே மெசேஜ் எல்லாம் கேதர் பண்ணி இந்த அலாம் வந்து ரைஸ் பண்ணும். இந்த அலாம் வந்து அங்கே கேஸ் லீக்கேஜ் இருக்குது, அங்கே ஏதோ ஒரு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணும். அட் த சேம் டைம் இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணி இந்த எக்ஸாஸ்டிங் ஃபேன் தானாகவே ஆன் ஆகி அந்த லீக் ஆகி இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் வெளியே அனுப்பி விட்டுரும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் லீக்கேஜால் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடென்ட்ஸ் குறைஞ்சிரும், அதோட சான்ஸும் குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் இந்த சர்க்கியூட் யூஸ் பண்ணி இந்த கேஸ் ரெகுலேட்டரை நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற சிஸ்டமை வச்சுருக்கோம். ஸோ நம்ம இப்போ வீட்டில் இல்லாத டைம் இந்த கேஸ் லீக்கேஜ் நடந்தால் கூட அதால் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸோ லாஸ் ஆஃப் லைஃப்ஸோ ஏற்பட சான்ஸே இல்லை. இந்த ப்ராஜெக்டை நாங்கள் சோலார் எனர்ஜி யூஸ் பண்ணி கூட நம்ம கேரி பண்ணலாம். அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் வரும். நம்ம எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணிக்கலாம், உயிர்களை சேவ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். என் பேர் யோகேஷ். நான் ஏபிசி விருபா ஸ்கூல்லேருந்து பண்ணுறேன். நம்ம பயோ பிளாஸ்டிக் பண்ணுறேன். பிளாஸ்டிக்னால நிறைய டேமேஜஸ் இருக்குது, ஆனால் பயோ பிளாஸ்டிக்னால நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான் இருக்குது. இது ஈஸியாக டீக்ரேடபிள் ஆயிரும், அதனால நம்ம இதை கன்ஃபார்மாக யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கார்ன்ஸ்டார்ச், கிளிசரின், வினிகர் எல்லாம் எடுத்து ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது ஒரு பேஸ்ட்ரி சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து மோட்டில் ஊற்றி வச்சோன்னா அது வந்து ட்ரை ஆக விட்டோன்னா நம்மளுக்கு பயோ பிளாஸ்டிக் கிடைக்கும். இதுதான் டப்பர்வேர், கேன்ஸ், பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணி அது கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் பாத்திரத்தை வந்து ஒரு சோளமாக எடுத்துவோங்க, அதாவது கார்ன்ஸ்டார்ச். அது கூட தண்ணி ஆட் பண்ணுறோம், வினிகர், கிளிசரின், இந்த 4 ஆட் பண்ணி ஹீட் பண்ணல ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த சப்ஸ்டன்ஸை வந்து நல்லா பபிள்ஸ் வந்துடுவோம். அது எப்போ பபிள்ஸ் நிற்குதோ அப்போ வந்து நாங்கள் அதை எடுத்து காய வைப்போம். அது நல்லா காய்ஞ்ச உடனே எங்களுக்கு வந்து பயோ பிளாஸ்டிக் கிடைக்கும். இந்த பிளாஸ்டிக் வந்து நிறைய யூஸ் உள்ளது. நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், கேன்ஸ் அதெல்லாம் யூஸ்